வாணியம்பாடியில் தாய் மற்றும் மகனை வீடு புகுந்து தாக்கும் 6 பேர் கொண்ட கும்பலின் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்வலிகளை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கேட்டு தகராறு செய்த கும்பல் உயிரை பறிக்க முயன்ற சம்பவத்தில் நடந்தது என்ன? பணம் கேட்டு மிரட்டிய கஞ்சா கும்பல் வீடு புகுந்து தாய் மற்றும் மகன் மீது ஆக்ரோஷ தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் தான் இது. போலீசில் புகாரளிப்போம் என கூறியதால் கஞ்சா மயக்கத்தில் ஈவு இரக்கமின்றி வெறிச்செயலை காட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வசிக்கும் புர்கான் என்ற இளைஞர் அப்பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்து வருகிறார். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வரும் வழியில் அப்பகுதி இளைஞர்கள் சிலர் புர்கானை வழிமறித்து அடிக்கடி பணம் கேட்டு மிரட்டி வந்துள்ளனர். இது புர்கானின் தந்தைக்கு தெரியவர அவர் அக்கும்பலை கண்டித்துள்ளார். படிக்கும் இளைஞரை தொந்தரவு செய்ய வேண்டாம், மீறினால் போலீசில் புகாரளிப்பேன் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அதில் ஆத்திரமடைந்த கஞ்சா போதை கும்பல் புர்கானிடம் வேண்டுமென்றே பிரச்சனை செய்ய ஆரம்பித்தனர். சம்பவத்தன்று புர்கானை தாக்கி செல்போனை பறித்தவர்கள் அன்றிரவு அவரது வீட்டிற்கு சென்று தகாத வார்த்தைகளால் மிரட்டல் விடுத்ததோடு வெறிச்செயலிலும் ஈடுபட்டனர். கொலை மிரட்டல் விடுத்து எல்லை மீறியவர்கள் வீடு புகுந்து புர்கானை இரும்பு கம்பியால் கடுமையாக தாக்கி காயப்படுத்தினர். மேலும் தடுக்க முயன்ற அவரது தாயையும் கண்மூடித்தனமாக தாக்கி வீட்டில் இருந்த பொருட்களையும் சேதப்படுத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த புர்கான் மற்றும் அவரது தாய் ரூபனாவை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக வாணியம்பாடி காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட கும்பலைச் சேர்ந்த முக்தியார் என்பவரை கைது செய்த போலீசார் மீதமுள்ளவர்களை தேடி வருகின்றனர். அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்ததை போலீசில் புகாரளிப்பேன் என கண்டித்ததால் வீடு புகுந்து தாய் மற்றும் மகனை தாக்கிய சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.